கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். இன்றைக்கு இந்த செவ்வாய் ஆராதனையிலே ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் யெகோவா ரோஹி, யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இதை எந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இதை சங்கீதம் 23 நாம் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே சங்கீதம் 91 பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே அதை தொடர்ந்து செவ்வாய் ஆராதனைகளிலே சங்கீதம் 23 நாம் படிப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவேதான் செவ்வாய் ஆராதனைகளிலே இதை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்து இருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் இன்றையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இதை ஒவ்வொரு வசனமாக நாம் இன்றைக்கு பார்க்க போவதற்கு முன்பதாக இதனுடைய முன்னுரை குறித்து இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சங்கீதத்தினுடைய முன்னுரையாக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பிறகு ஒவ்வொரு வசனமாக நாம் பார்க்கலாம். இந்த சங்கீதம் எல்லா கிறிஸ்தவர்களாலும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதமாகும். தாவீதினாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஒரு மனுஷன் அனுபவித்த சங்கீதமாகும். தனிப்பட்ட ஒரு மனுஷன் அனுபவித்த ஆசீர்வாதம் தான் இந்த சங்கீதம் 23 ஆகும். கவனிங்களே, சங்கீதம் 91 யார் அனுபவித்த சங்கீதம் என்று சொன்னால் 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த ஒரு ஆசீர்வாதம் தான் சங்கீதம் 91. ஆனால் சங்கீதம் 23 ஒரு தனிப்பட்ட மனுஷன் தனிப்பட்ட விதத்திலே பர்சனலாக அவன் அனுபவித்த ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 23. தனிப்பட்ட ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்த ஆசீர்வாதங்கள் தான் சங்கீதம் 23 ஆகும். தாவீது, கவனிங்களே, தாவீது அறிந்து அனுபவித்து ருசித்து, அதாவது ருசி பார்த்து பிறகு பிற்பாடு அவனாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 23 ஆகும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. தாவீது அறிந்து அனுபவித்து ருசி பார்த்து பிற்பாடு அவனாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 23 ஆகும். எப்படி என்று சொன்னால், இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்கள், நாங்கள், எங்களுடைய என்ற இந்த வார்த்தைகள் வரவே வராது. இந்த சங்கீதத்துல இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் வராது. எங்கள், நாங்கள், எங்களுடைய, எங்களோடு கூட இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த சங்கீதத்தில் வராது. ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் என்று சொன்னால், என், என்னை, என்னோடு கூட, நான், எனக்கு போன்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இங்கே வந்திருக்கும். ஏனென்று சொன்னால், இது ஒரு தனிப்பட்ட மனுஷன் அனுபவித்த சங்கீதமாகும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் அனுபவித்த ஆசீர்வாதங்கள் தான் சங்கீதம் 23 ஆகும். வாசிக்கிற பாருங்களேன், எத்தனை தடவை எத்தனை முறை இந்த என், என்னை, என்னோடு கூட, எனக்கு, நான் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது என்று நீங்கள் கவனிங்கள். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். சங்கீதம் 23 1 முதல் 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். யார் மேய்ப்பர்? எங்கள் மேய்ப்பர் சொல்லலங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். யார? என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். எத்தனை முறை வருது? 16 முறை வருது. எத்தனை முறை வருது? இந்த சங்கீதத்துல 16 முறை வருகிறது. என், நான், என்னை, என்னோடு கூட, எனக்கு என்று இப்படி 16 முறை வருகிறது. எனவே சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து அனுபவித்து ருசி பார்த்த ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 23 ஆகும். தனிப்பட்ட விதத்திலே சங்கீதக்காரனாய் தாவீது கர்த்தரை அறிந்து அவரை அனுபவித்து ருசி பார்த்து பிற்பாடு இந்த சங்கீதத்தை என்ன செய்றான்? அவன் எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள்? அதை நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். பேரு வேணா ஸ்டெல்லான்னு வச்சிருக்கலாம், மேரின்னு வச்சிருக்கலாம், எலிசபெத்னு வச்சிருக்கலாம். ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரை அறிந்து அனுபவித்து அவரை ருசி பார்த்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள்? தனிப்பட்ட விதத்திலே அவரை அறிந்திருக்கிறார்களா? பாருங்க, இதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏசுவாங்க, ஏசு நல்லவருங்க, நன்மை எல்லாம் செய்வாருங்க, அப்படிங்க அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்துல அவர் உங்களுக்கு தெரியுமா? விளங்குது? தனிப்பட்ட விதத்துல அவர் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் என்னைய தெரியும்? உங்களுக்கு என்னையவே தெரியாது. உங்களுக்கு என்னைய தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? தெரியும் இல்லையா? எல்லாருமே தெரியும். பாஸ்டர் தெரியும், பேர் எல்லாம் தெரியும். ஆனா உண்மையாவே சொல்றேன், என்னை உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? உண்மையாவே சொல்றேன், என்னை உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னை யாருக்கு தெரியும்னா, என் மனைவிக்கு தான் என்னைய பத்தி தெரியும். எத்தனை விளங்குச்சு? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. என்னைய பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே தவிர என்னைய உங்களுக்கு தெரியாது. ஆனா என்னைய யாருக்கு தெரியும்? விளங்கிருச்சா? என்னைய பத்தி தான் தெரியும். பாஸ்டர் அவ்வளவு உயரமா இருப்பாரு, இப்படி முடி இருக்கும், இப்படி சட்டை போடுவாரு, இப்படி பேண்ட் சட்டை போடு, இப்படி ஷூ போடுவாரு, இப்படி பிரசங்கம் பண்ணுவாரு, இவ்வளவு கலர் இருப்பாரு, இப்படிலாம் தெரியும். பாஸ்டர் இப்படி இருப்பாரு, இப்படி பேசுவாரு, இப்படி இப்படி சொல்லுவாரு, இப்படி எல்லாம் தெரியும். ஆனா என்னைய உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னைய தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னா என்னுடைய மனைவிதான். அப்ப அவருக்கு பெர்சனலாக தனிப்பட்ட விதத்துல என்னை தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த பூமியில இருக்காங்கன்னா அவங்க யாருதான்? என்னுடைய மனைவிதான். பாருங்க, இதை போலதான் கர்த்தரை தனிப்பட்ட விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் நல்லவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர்லாம் சொல்றாங்க, தெரியும். ஆனால் தனிப்பட்ட விதத்துல பெர்சனலாக அவர் உங்களுக்கு தெரியுமா? அந்த கேள்வியை பாருங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அதற்குள்ளேதான் உங்களுடைய வெற்றியை அடங்கி இருக்கிறது. அதற்குள்ளதான் உங்களுடைய வெற்றி இருக்குதுங்க. சும்மா ஏதோ மேலோட்டமா தேவனை அறிந்து வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு லாபம் கிடையவே கிடையாது. அவர் தனிப்பட்ட விதத்திலே பெர்சனலாக அந்த இடத்திலே நீங்கள் பாருங்கள், அவரை அறிந்து வைத்திருக்க வேண்டும். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதோ தனிப்பட்ட விதத்திலே அவரை அறிந்து, தனிப்பட்ட விதத்திலே அவரை அறிந்து அவரை அனுபவித்து அவரை ருசி பார்த்திருக்கிறான். அந்த ருசி பார்த்ததை தான் எங்க எழுதுறான்? சங்கீதம் 23ல அவன் எழுதுகிறான். நல்லா கவனிங்க, சங்கீதக்காரனாகி தாவீது வாழ்க்கையில வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், தனிப்பட்ட விதத்துல அவன் கர்த்தரை அறிந்து வைத்திருந்தான். ஏதோ பேர் கிறிஸ்தவனாக இல்ல, பேர் கிறிஸ்தவனாக நான் ஆபிரகாமுடைய பேரங்கயா அப்படின்றதால கிடையாது. அதெல்லாம் நல்லதுதான். ஆபிரகாமுடைய பேரை, ஆபிரகாமுடைய சந்ததி, அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் ஆபிரகாமுடைய பேரை எத்தனை பேரு தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிஞ்சு வச்சிருந்தாங்க? யோசித்து பாருங்க. அறிஞ்சு வச்சிருந்தாங்க நிறைய பேரு இல்ல. ஆனால் சங்கீதக்காரனாகி தாவீதோ தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரை அறிந்து வைத்திருந்தான். நல்லா கவனிங்க, அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. சாதாரணமாக ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தவனை கர்த்தர் தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் என்ன செய்தார்? உயர்த்தி வைத்தார். ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரை அறிந்து அவரை அனுபவித்து அவரை ருசி பார்த்திருக்கிறான். அதைத்தான் இங்க எழுதுகிறான். அதைத்தான் நாம் இங்க என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். எத்தனை விளங்குது? எனவே பாருங்க, இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், தனிப்பட்ட விதத்திலே அவரை
அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை பாருங்க, ஒரு சபையிலே 2 பேர் எழுப்பி நின்று சங்கீதம் 23 வாசிச்சாங்களாம். 2 பேரு ஒரு சபையில் எழுப்பி நின்று வாசிச்சாங்களாம். அதுல முதலாவது எழுப்பி நின்று வாசித்தவர் யாருன்னா ஒரு நடிகர். ஒரு நடிகரை கூப்பிட்டுருக்காங்க, நீங்க என்ன செய்யுங்க சங்கீதம் 23 வாசிங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இருந்திருக்காங்க பாருங்க. அவர் என்ன செய்யறாரு, நின்று மேடையில் நின்று இந்த சங்கீதம் 23 1 முதல் 6 வரைக்கும் வாசிச்சாராம் பாருங்க. வாசிச்சா எல்லாரும் பாருங்க சொன்னாங்களாம், அடையப்பா எவ்வளவு அற்புதமா வாசிக்கிறாரு, எவ்வளவு நல்லா வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபையில இருக்கிற எல்லாரும் ஒரே ஜோர கை தட்டினாங்களாம். ரொம்ப ஜோர ஒரு பரவசம், பரவாயில்லையா இந்த நடிகர் என்ன செஞ்சாரு, இதை வாசிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா கை தட்டினாங்களாம். பிறகு பாத்தீங்கன்னா 2வது ஒருத்தர் வந்தாராம், ஒரு வயோதிபர் அங்க நின்று இந்த சங்கீதம் 23 அவர் வாசித்தாராம். நல்லா கவனிங்க, இவர் சொல்லுகிற விதமே அவ்வளவு ரொம்ப அருமையா இருந்துச்சான். இவர் சொல்ற விதத்தை பார்த்தா யாருமே வாயை திறக்கலையா. அங்க உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் கப்சுப்புனாயி அமைதி ஆயிட்டாங்களாம் பாருங்க. இவர் எப்படி சொல்றாரு, ஏதோ கடகட வாசிக்கல. இவர் என்ன சொல்றாரு, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்ற விதமே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கவங்களை கூட வாயடைக்க வச்சிருச்சு. அவர் சொல்றாரு, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. இவர் சொன்னதை மாத்திரத்தில் எல்லாரும் பாருங்க அமைதியாக ஒரு சப்தமாக அங்க இருந்தார்களாம் பாருங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த நடிகர் வேகமா எழும்பி மைக்கில் நின்னு சொன்னாரா, என்ன சொன்னாரா, எனக்கு இந்த சங்கீதம் 23 தான் தெரியும், ஆனால் இந்த வயோதிபருக்கோ அந்த மெய்ப்பரையே தெரியும், அந்த மெய்ப்பரையே தெரியுங்க. இந்த ஐயாவுக்கு கர்த்தரையே தெரியும். நான் சும்மா கடகடன்னு வாசிச்சேன், அவ்வளவுதானே செஞ்சேனே தவிர, ஆனா அந்த வயோதிபருக்கு யார தெரியும், அந்த மெய்ப்பரையே தெரியும், அந்த கர்த்தரையே தெரியும். அந்த அளவுக்கு இவருக்கு அவருக்கு நெருக்கம், அந்த அளவுக்கு அறிவு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் தொய்ந்து போக மாட்டேன், நான் வாடி போக மாட்டேன், நான் வதங்கி போக மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெர்சனலாக அவரை அறிந்து அவரை ருசி பார்த்து அவரை அனுபவித்திருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொன்ன விதமே வேற மாதிரி இருக்குது. நடிகர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கு வித்தியாசம் என்ன, இவர் அனுபவிச்சு சொல்றாரு, அவரை சும்மா கூப்பிட்டா வாசிட்டு போயிட்டாரு. எத்தனை புரியுது? எனவே பாருங்க, கர்த்தரை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து ருசி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தரை தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்து ருசி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து அவரை அனுபவித்து ருசி பாருங்கள். அவர் உங்களுடைய மெய்ப்பர், உங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க, தனிப்பட்ட விதத்துல கர்த்தரை அறிந்து என்ன செய்ய வேண்டும், அனுபவித்து அவரை ருசி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீது பாருங்க, இந்த தாவீதை குறித்து கொஞ்சம் சொல்றேன் கவனிங்க. முன்னுரையாக இருக்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த தாவீது பாருங்க, மெய்ப்பனாகவும் இருந்திருக்கிறான், ராஜாவாகவும் இருந்திருக்கிறான், பிறகு தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்கிறான். மெய்ப்பனாகவும் இருந்திருக்கிறான், ராஜாவாகவும் இருந்திருக்கிறான், தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, பாடகனாகவும் இருந்திருக்கிறான், இசை வல்லுநனாகவும் இருந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, சேனை தலைவனாகவும் இவன் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்தஸ்துகளிலே இருந்த இந்த தாவீது, நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட அந்தஸ்துகளிலே இருந்த தாவீது கர்த்தரை ஒரு தீர்க்கதரிசி என்றோ அல்லது ஒரு ஆசாரியன் என்றோ சொல்லாமல் கர்த்தரை மெய்ப்பர் என்று அழைக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பர் என்று அற்புதமாக வர்ணிக்கிறான். ஏனென்றால் நல்ல கவனிங்களே, உதாரணமாக நான் சொல்றதை கவனிங்க. ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கும் அந்த ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை விட, அல்லது ஒரு மனிதனுக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை விட, ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு மெய்ப்பனுக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் நெருங்கிய உறவு. இது எத்தனை அனுபவிச்சிருக்கீங்க தெரியல, எனக்கு இந்த அனுபவம் நிறைய இருக்குது. நான் சிறு வயசுல ஆடல் நிறைய மேய்ச்சனால இதுக்கு அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது. எங்க வீட்டுல நிறைய ஆடலா இருக்கும்.
எங்க அப்பா ஆளெல்லாம் போட்டிருப்பாரு, ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஆள் போட்டிருப்பாரு. சில சமயம் வராம போயிடுவான். எங்க அப்பா என்ன சொல்லி, ஸ்கூலுக்கு ஒன்று போவேன் அன்னைக்கு, நீ என்ன செய்ய போய் இதை கொஞ்சம் மேய்ச்சிட்டு வான்னு சொல்லுவார். அப்ப பாருங்க இந்த ஆடெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சு அதை பார்த்த காரியத்தில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் அனுபவங்கள்லாம் இருக்குது. ஒரு 50% அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்ப பாருங்க இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டோட மாறிடுவாங்க. அப்படியே பாத்துருக்கீங்களா? அவரோட கூட பேசுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஆட்டோட பேசுவாங்க. எங்கடா போன ராஜா, என்ன சொல்ல பச்சு கேட்க மாட்டேன் அப்பா சொன்னத, அப்படி சில மேய்ப்பர்கள் பேசுவாங்க. எங்க போன, இங்க வா வந்து உட்காரு, அது வந்து நிக்கும் பாருங்க அப்படியே. அப்ப பாருங்களேன், இங்க சங்கீதக்காரனாய் தாவீது கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக வர்ணித்து பேசுகிறான். அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கும் ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை விட, ஒரு மனுஷனுக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை விட, ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு மேய்ப்பனுக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் நெருங்கிய உறவாக இருக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரனாய் தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று அறிந்து அதை அனுபவித்து அதை ருசி பார்த்து பின்பு பாடலாக இவன் இங்க என்ன செய்யறான், பாடுகிறான். அந்த பாடலை தான் நாம் இங்க என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, மார்ட்டின் லூத்தர் என்கிற பிரசங்கியார் சொல்லுகிறார், கவனிங்க, மார்ட்டின் லூத்தர் என்ற பிரசங்கியார் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தனிப்பட்ட முறையிலே அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லவும் முடியும் என்று சொல்லுகிறார். அல்ல கவனிங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. நல்லதுதான், எனக்கு ஒரு குறையில் சொல்றது நல்லதுதான். ஆனால் பாருங்க, இவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று தனிப்பட்ட முறையிலே அவரை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் பிறகு அந்த மனுஷனாலே சொல்ல முடியும், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவு என்பது வராது என்று சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். எனவே பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று தனிப்பட்ட ரீதியிலே அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் சொல்ல முடியும். அந்த இடத்துக்கு வரணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த இடத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு வரணும், கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் அவர் என் மேய்ப்பர், நான் அவருடைய ஆடு என்ற அந்த ஒரு இடத்துக்கு வரும் பொழுதுதான் பிறகு அந்த ஆட்டுக்குட்டினால சொல்ல முடியும், இவர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால என் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட நான் தாழ்ச்சியை பார்க்கவே முடியாது, பார்க்க மாட்டேன். ஏன்னா இவர் மேய்ப்பராக இருக்கிறாரே, மற்ற மேய்ப்பர் கிடையாது. மற்ற மேய்ப்பர்கள் ஒருவர் இருக்கிறாங்க அந்த உலகத்துல, கூலிக்காக வேலை பார்க்கிற மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க உலகத்துல, கூலிக்காக சம்பளத்துக்காக வேலை பார்க்கிற மேய்ப்பர்லாம் இருக்கிறாங்க. அந்த மேய்ப்பர் இவர் கிடையாது. இவர் உண்மையாகவே என்னுடைய மேய்ப்பர், இவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே ஒரு நாளும் எனக்கு தாழ்ச்சி என்பதே ஏற்படாது. அவ பாருங்க, தனிப்பட்ட விதத்திலே நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற பாருங்க ஒரு வெளிப்பாடு தனிப்பட்ட விதத்திலே நமக்கு என்ன செய்ய வேண்டும், உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் பாருங்க கர்த்தரை நாம் என் மேய்ப்பராக கொண்டு தாழ்ச்சி அடைய என்ற அந்த இடத்துக்கு வந்து அதை நாம் பெற்று அனுபவிக்க முடியும், நிறைவை பெற்று அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, 23ஆம் சங்கீதம் யார் அனுபவிக்க வேண்டிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்க யோசிக்கலாம், இது பழைய ஏற்பாட்டில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சங்கீதம் புதிய ஏற்பாட்டில் இல்லையே, ஆனா பழைய ஏற்பாட்டில் தான் இந்த சங்கீதம் இருக்குது என்று நீங்கள் ஒருவேளை என்ன நல்லா கவனிங்க, வேலைக்கு சொல்றேன். இப்ப 23ஆம் சங்கீதம் யார் அனுபவிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது என்று சொன்னால் கவனிங்க, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அனுபவிக்கக்கூடிய சங்கீதமாக இருக்கிறது. கவனிங்க, நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 23 ஏனென்றால் 23ஆம் சங்கீதம் கவனிச்சு செய்வாங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றேன். சங்கீதம் 23 2 சங்கீதங்களுக்கு மத்தியிலே பொதியப்பட்டுள்ளது. வேலைக்கு சொல்றேன். இப்ப 23ஆம் சங்கீதம் 2 சங்கீதத்துக்கு மத்தியிலே பொதியப்பட்டுள்ளது. அதாவது 22ஆம் சங்கீதத்துக்கும் 24ஆம் சங்கீதத்துக்கும் மத்தியிலே உள்ள ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 23. இதெல்லாம் தெரிஞ்சதான பாஸ்டர், 22க்கும் அடுத்தது தான் வரப்போகுது, 23 தானே வரப்போகுது, அதுக்கு பிறகு எது வரப்போகுது, 24 தானே வரப்போகுது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன், கவனிங்க. இந்த கவனிங்க, 23ஆம் சங்கீதம் 2 சங்கீதங்களுக்கு மத்தியிலே புதியப்பட்டுள்ளது. 22ஆம் சங்கீதத்துக்கும் 24ஆம் சங்கீதத்துக்கும் மத்தியிலே புதியப்பட்டுள்ளது. கவனிங்களே, 22ஆம் சங்கீதம் எதை குறித்து பேசுகிற ஒரு சங்கீதம் என்று சொன்னால் கல்வாரி சிலுவை குறித்து பேசுகிற ஒரு சங்கீதமாக
இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்த ஒரு சங்கீதம் தான் 22வது சங்கீதம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 22:1 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கும்போது சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு இதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார். சங்கீதம் மத்தேயு 27 அதிகாரம், மத்தேயு 27 அதிகாரம் 45-46 வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நல்லா கவனிங்க. 22ஆம் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் இங்க என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் இங்கே சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அப்ப சங்கீதம் 22 எதை குறித்தான சங்கீதம்? கல்வாரி சிலுவை குறித்த சங்கீதம், கல்வாரி பாடுகளை குறித்த சங்கீதமாக இருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 22 அங்க போவோம். அங்க இருந்து இன்னும் மறுபடியும் வருவோம் புதிய ஏற்பாட்டுக்கு. 22ஆம் சங்கீதம் 14 முதல் 18 வரைக்கும் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. அப்படி கல்வாரி சிலுவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 14 முதல் 18 வரைக்கும் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்க தெரியாது, பரவாயில்ல, இதெல்லாம் நீங்க வரவே வேணாம், நல்லா இருங்க, கர்த்தர் பெரிய காரியமே செய்வாரு. ஒரு 3 நாளைக்கு நீங்க தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? நாவு மேல போய் ஒட்டிக்கிறோம். மேல போய் என்ன செய்யும்? ஒட்டிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கும்போது சொன்னாரு, நான் தாகமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் தாகமாக இருக்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் தான் உயிர் தெழுந்தார். அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 3 நாட்கள் இயேசு கிறிஸ்து தண்ணீர் என்ன செய்யல? குடிக்கல. அதைத்தான் நீங்க முன்கூட்டியாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன் 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. நாய்கள் என்று இங்கே சொல்லும் பொழுது அந்த சிலுவையிலே அறைந்த பொல்லாத மனிதர்களாகிய யூதர்களை, யூத மத தலைவர்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்படி கல்வாரி சிலுவையை வர்ணித்து பேசுறாரு. எங்க பேசுறாரு? சங்கீதம் 22ல பேசுறாரு. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து வரவே இல்லை பூமிக்கு. அதுக்கு முன்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த சங்கீதக்காரனாகி தாவீது தீர்க்க தரிசனமாக என்ன செய்யறான்? இதை உரைக்கிறான். எனவேதான் பாருங்க, இந்த சங்கீதம் கல்வாரி சிலுவை குறித்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. வாசிக்கிற 17. என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 27:35. 27ஆம் அதிகாரம் மத்தேயு 35வது வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவ பாருங்க, அங்கே சொல்லப்பட்ட அந்த காரியம் தான் இங்கே கல்வாரி சிலுவையில் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அப்ப 22ஆம் சங்கீதம் எதை குறித்தான சங்கீதம்? கல்வாரி சிலுவை குறித்த சங்கீதம், கல்வாரி பாடுகளை குறித்த சங்கீதமாக இருக்கிறது. வாசிப்போம் 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம், 34வது வசனம். ஆயிலும்
போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அவன் என்ன செய்திருக்கிறான்? அறிந்திருக்கிறான். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீர் என்ன செய்தது? புறப்பட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிங்களே, அங்க வாசித்தோம், சங்கீதம் 22 வாசித்தோம், என் கால்களையும் என் கைகளையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு போர் சேவகன் ஈட்டினாலே கொண்டு வந்து என்ன செய்யறான்? ஈட்டினாலே விலாவை என்ன செய்யறான்? குத்துகிறான். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்த சங்கீதமாக இருக்கிறது. எத்தனை விளங்கிருச்சு இது வந்து? ரைட். இப்ப 24ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம். 24ஆம் சங்கீதம் எதை குறித்த ஒரு சங்கீதம் என்று சொன்னால், 24ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்த சங்கீதம். 24ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. சில வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வைத்திருக்கிற இந்த வேதாகமத்தில் அப்படி எழுதப்படல. மற்ற சில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வருகையின் சங்கீதம் என்றே அங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகையின் சங்கீதம் என்றே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்வோம். 24ஆம் சங்கீதம் 7வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யாரு? மகிமையின் ராஜா. இந்த மகிமையின் ராஜா யாரு? வேற யாரும் கிடையாதுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் பாருங்க, நான் சொல்லுகிறேன், இந்த சங்கீதம் எந்த சங்கீதம்? 2ஆம் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய சங்கீதமாக இருக்கிற. சில வேதாகமத்துல வருகையின் சங்கீதம் என்றே அங்கே பிராக்கெட்ல அடைப்புக்குறியிலே போட்டிருக்கிறார்கள். வாசிக்கிறேன். யார் இந்த மகிமையின் ராஜா? 8வது வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. எனவே பாருங்க, 24ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்த சங்கீதமாகும். ஆகவே இந்த 2 சங்கீதங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சங்கீதம் தான் எந்த சங்கீதம்? 23ஆம் சங்கீதம். இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க, விஷயத்துக்கு வர்றேன். இந்த 2 சங்கீதத்திற்கும் மத்தியிலே, அதாவது இந்த 2 காலங்களுக்கும் மத்தியிலே வாழக்கூடிய ஜனங்கள் யார் தெரியுமா? நம்ம தான். யாருங்க? இந்த 2 சங்கீதத்துக்கும் மத்தியிலே, அதாவது இந்த 2 காலத்திற்கும் மத்தியிலே வாழக்கூடிய ஜனங்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நாம் தான். இது ஒரு பெரிய பாக்கியம். பாருங்க, எத்தனை பாக்கியம் பண்றீங்க. கல்வாரி சிலுவைக்கு பிற்பாடு 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த 2க்கு மத்தியிலே வாழக்கூடிய ஒரு கூட்டம் யாருன்னா நாம தான். நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். எத்தனை விளங்கிருச்சு? இப்ப இந்த சங்கீதம் 23 எங்க இருக்குது? 22க்கும் 24க்கும் மத்தியில இருக்குது. மத்தியில இருக்குதுன்னா சும்மா ஏதோ மத்தியில இருக்குன்னு சொல்லி அப்படி கிடையாது. கல்வாரி பாடுகளுக்கு பிற்பாடு 2ஆம் வருகைக்கு முன்னாக இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 23. அதாவது இந்த 2 காலத்துக்கும் மத்தியிலே வரக்கூடிய ஜனங்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் யார்? நாம் தான். அது மாத்திரமல்ல, இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்தை தான் ஏஜ் ஆஃப் சர்ச், சபையின் யுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏஜ் ஆஃப் சர்ச், சபையின் யுகம் என்று அழைக்கிறார்கள். இந்த யுகத்திலே தான் பாருங்க இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை சந்தோஷமா இருக்குது. இந்த 2 காலத்துக்கும் மத்தியிலே தான் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 22ஆம் சங்கீதத்திலும் இயேசு கிறிஸ்துவை தான் சங்கீதக்காரனாகிய பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சங்கீதக்காரனாகிய தாவீது பேசுகிறான். 22ஆம் சங்கீதத்திலும்
மன்னிக்கவும் 24ஆம் சங்கீதத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறான். அப்ப 23ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிறானே, இந்த மேய்ப்பர் யார்? இயேசு கிறிஸ்து தான் இந்த மேய்ப்பர். அப்ப இங்கேயும் யாரை குறித்து தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான்? இயேசுவை குறித்து தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், பேசுகிறான். அப்ப இதை இப்படி வாசிக்கலாம். எப்படி வாசிக்கலாம்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது எப்படி வாசிக்கலாம்? இயேசு கிறிஸ்து என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொன்னார். எனவே இங்கே இயேசு கிறிஸ்துவை தான் மேய்ப்பர் என்று வெளிப்பாடாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். ஆகவே 23ஆம் சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நல்லா கவனிங்க. 23ஆம் சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய ஜனங்கள் யார் தெரியுமா? நானும் நீங்கள் தான். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் இதை அனுபவிக்கல, ஆபிரகாம் இதை அனுபவிக்கல. அதுக்கு பிறகு வந்து பல ஆட்கள் அனுபவிக்கல. இதை யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா? இன்னைக்கு நாம தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் இதை என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கல்வாரி சிலுவைக்கு பிற்பாடு 2ஆம் வருகைக்கு முன்பாக வாழக்கூடிய ஜனங்கள் யார் என்று சொன்னால் அது நாம் தான். ரைட். இப்ப இன்னொரு காரியத்தை பார்ப்போம். சத்திய வேதம் பொதுவாகவே நம்மை ஆடுகள் என்றும் கர்த்தரை மேய்ப்பர் என்றுமே வர்ணித்து பேசுகிறது. நீங்க முழு வேதாகமத்திலையும் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் கர்த்தரை மேய்ப்பராகவும் நம்மை அவருடைய ஆடுகள் என்றுமே வர்ணித்து பேசுகிறது. வாசிப்போம். அநேக வசனங்களை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் பார்ப்போம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர்களுக்கு அவர் கைக்கு உள்ளான ஆடுகளுமாமே. அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். யார்? நாம் அவரின் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் மாமே. அப்ப அவர் மேய்ப்பராக இருக்கிறார், நாம் யாராக இருக்கிறோம்? நாம் ஆடுகளாக இருக்கிறோம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம், திருப்பிக் கொள்ளுங்கள், 100ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் யாராம்? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடாக இருக்கிறேன், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடாக இருக்கிறேன். வாசிப்போம். சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 52ஆம் வசனம், 53ஆம் வசனம் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். 52, 53. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. பாருங்க, இங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போய் ஆடுகளை போல புறப்பட பண்ணி. இங்க யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களை சேர்த்தார். அப்படி அவர்களை புறப்பட பண்ணின பொழுது பாருங்க, என்ன வார்த்தை பயன்படுத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி. எப்படி புறப்பட பண்ணாரா? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி புறப்பட பண்ணாரா? ஆடுகளை போல புறப்பட பண்ணினாராம். அவர்களை வனாந்தரத்தில் மந்தையை போல கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார்.
எப்படி வழி நடத்தினார்? பத்திரமாய் வழி நடத்தினார். கவனிங்க, இந்த இஸ்ரவேல் மக்களாகிய ஆட்டுக்குட்டிகள் கர்த்தருடைய கரத்துல பத்திரமா இருக்கிற வரைக்கும் எந்த பாம்பும் கடிக்கல, எந்த பூரானும் கடிக்கல, எந்த தேலும் கடிக்கல, பத்திரமா இருந்தாங்க. ஏன்னா அவருடைய பாதுகாவலுக்கு கீழே என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. இதை பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். பயப்படாமல் தைரியமாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அப்போ கவனிங்க, சத்தியவேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கர்த்தரை மேய்ப்பராகவும் நம்மை அவருடைய ஆடாகவும் வர்ணித்து பேசுகிறது. வாசிப்போம். ஏசாயா 40:11. ரைட், வாசிக்கிறீங்களா? கவனிங்க, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் என்ன செய்வார்? நடத்துவார். கறவலாடுகளை மெதுவாய் என்ன செய்வார்? நடத்துவார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை பற்றி, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். எப்படி மேய்ப்பாரா? மேய்ப்பனை போல மேய்ப்பாரா? அப்ப கர்த்தர் யாரு? அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, இங்க ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது யாரை சொல்லுகிறார்? நம்மை சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் நம்மை எப்படி சேர்த்திருக்கிறார்? அவருடைய புயத்தினாலே, அவருடைய பலத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கிறார்? சேர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது தமது மடியிலே சுமந்து. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க, தமது மடியிலே சுமந்து. இந்த சில சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆடு வந்து ஈன்றும், குட்டி போட்டுரும். அந்த குட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். எத்தனை பார்த்துருக்கிறீங்க? அதை தூக்கி மடியில வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். மடியில வச்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சம் பாருங்க. இந்த மணியா சின்ன வயசா இருக்கும்போது அதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதை தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பாருங்க. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். நாட்டுக்குட்டி பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அப்படி கண்ணத்துல முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கும் நாட்டுக்குட்டிக்கு. அப்படி இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா தமது மடியிலே சுமந்து. தமது எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்னை தமது மடியிலே சுமந்து. பாருங்க என்ன சொல்றாரு. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைய மடியில சுமப்பாலோ அதை போல நான் உன்னை சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எண்ணி பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் அப்படி வீட்டுல போய் எப்படி தியானிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய மடியில நான் இருக்கிறேன். எந்த பிசாசினை ஒண்ணும் பண்ண முடியவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த செய்வனையோ, எந்த பிள்ளி சுனியமோ, எந்த மந்திரவாதமோ, எந்த தகுடோ, எந்த மாந்திரிகமோ, எந்த மருந்து வேலைகளோ என்னை ஒண்ணு செய்ய முடியவே முடியாது. ஏனென்றால் நான் எங்க இருக்கிறேன்? மேய்ப்பராகிய மடியிலே இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மேய்ப்பராகிய மடியிலே இருக்கிறேன். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த செய்வனையோ, எந்த பிள்ளி சுனியமோ, எந்த மந்திரவாதமோ, எந்த மருந்து வேலைகளோ என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதுதான் இன்றைக்கு நமக்குள்ளே வெளிப்பாடாக மாற வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவருடைய மடியில் என்ன செய்யறேன்? நானு இருக்கிறேன். எந்த பிசாசு என்னை ஒண்ணும் பண்ண முடியவே முடியாது. எந்த பொல்லாத மனுஷனும் என்னை ஒண்ணும் பண்ணவே பண்ண முடியாது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். எப்படி நடத்துவாரு? மெதுவாய் நடத்துவார். நல்லா கவனிங்களே. வேகமா நடத்தினா ஆகி போயிடும். சொல்லுவாங்க நம்ம ஊர்ல தொப்புன்னு கீழே விழுந்துரும். கால் இடறி விட்டு காலு பெசை மடங்கி என்ன செஞ்சிரு கீழே விழுந்து. வருகிற வாரத்தில் அதெல்லாம் எடுத்து காமிக்க போறேன். எப்படி இந்த மெய்ப்பன் இந்த ஆடெல்லாம் போய் எப்படிலாம் பராமரிக்கிறேன் என்பதை பற்றி அடுத்த வாரத்திலிருந்து நாம் தெளிவா பார்க்க போறோம். மெதுவா என்ன செய்வார்? நடத்துவார். அப்பாரு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மை மெதுவாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா வேகமா அவசரப்படுத்துவாங்க. வேகமா அவசரப்படுத்துவாங்க. வேகம் 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 வேக வேகமா போய் எங்கேயாவது முட்டி டம்முன்னு மோதி கடைசியில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அங்கிருந்து பாஸ்டர் போன் அடிப்பாங்க. ஏன்னா வேகமா போறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மெதுவா நடத்துவேன். நான் உன்னைய மெதுவா நடத்துவேன். கால் இடராதபடிக்கு எவ்வளவு அற்புதமா நடத்த முடியுமோ அப்படி என்ன செய்வேன்? நடத்துவேன். ஏன்னா நான் ஒரு மேய்ப்பர். நான் யாரு? நான் மேய்ப்பர். நான் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே ஆடை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி அதை நடத்த வேண்டும் என்பது எனக்கு என்ன செய்யும்? நல்லா
தெரியும். ஆனா நீ கவலைப்படவே படாத, நான் உன்னுடைய மெய்ப்பராக இருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே பாருங்க, இங்கே மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்திலே. அவர் மெய்ப்பர், நாம் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:3 முதல் 7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோலவே மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 100 ஆடுகள் ஒருவனுக்கு இருந்து அந்த 100 ஆடுகள் ஒரு ஆடு தொலைஞ்சு போனா இந்த 99 ஆடுகளையும் போய் மந்தையில போய் அடைச்சிட்டு இந்த ஒரு ஆடை என்ன செய்யறான்? போய் தேடி கண்டுபிடிக்கிறான். காடு மேடுகளை கண்டுபிடிக்கிறான், முள்ளு செடிக்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு தோல் தூக்கி போட்டு என்ன செய்யறான்? வர்றான். அங்க சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் ஆட்டை கண்டுபிடித்தேன். யாரை கண்டுபிடிச்சேன்? நீங்களா யாரு? அவருடைய ஆடு. ஒரு காலத்துல எங்கேயே கிடந்தீங்க, ஏதோ ஒரு மந்தையில கிடந்தீங்க, வத்தமா கிடந்தீங்க, பிடிபட்டு கிடந்தீங்க, சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நோயிலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் சாபத்திலும் கிடந்தீங்க. கர்த்தர் தேடி வந்து கர்த்தர் உங்களை அங்கிருந்து மீட்டெடுத்து இங்க வச்சிருக்கிறாருங்க. அற்புதமான மந்தைக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாரு. இந்த மந்தைக்குள்ள உங்களுக்கு குறையவே கிடையாது. இந்த மந்தைக்குள்ள உங்களுக்கு தாழ்ச்சி கிடையவே கிடையாது. இந்த மந்தைக்குள்ள சுகம் இருக்கிறது, இந்த மந்தைக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது, இந்த மந்தைக்குள்ள உங்களுக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்குது. இந்த மந்தைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வரவே வராது. கர்த்தர் சொல்றாருங்க, என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என் ஆட்டை கண்டுபிடித்தேன். அப்ப வேதாகம் முழுவதும் இங்க பாத்தீங்கன்னா கர்த்தரை மேய்ப்பராகவும் நம்மை அவருடைய ஆடாகவும் வர்ணித்து பேசுகிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தன் ஆடுகளுக்காக எதை கொடுக்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். எந்த மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன். கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பன் கிடையாது, பண்ணைக்கு இருக்கிற அந்த மேய்ப்பன் கிடையாது. நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இயேசு மேய்ப்பராக இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கொடுத்துதான் நம்ம என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு மீட்டு வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரத்தத்தினாலே ஜீவனை கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? வாங்கி இருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 15-16 வாசிக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். கவனிங்க, இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்மை ஆட்டு மந்தை என்றும் அவரை மேய்ப்பன் என்றும் சொல்லுகிறார். மேய்ப்பன் என்றும் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இங்க ஒரு முக்கியமான கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஏதாவது சொல்லுங்க. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும்
இருக்கிறேன். இயேசு என்ன சொல்றாரு, நீங்க என் ஆடுகளை பத்தி எனக்கு தெரியும் சொல்றாரு. என் ஆடுகளை பத்தி எனக்கு, என் ஆடுகளை நான் அறிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த மேய்ப்பரை தெரியும்? இந்த மேய்ப்பரை தெரியும். அதைத்தான் சொல்றாருங்க, என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நாம் இந்த மேய்ப்பரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மேய்ப்பர் யார்? இவர் எவ்வளவு நல்லவர், இவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே என்ன செய்து முடித்திருக்கிறார், எனக்காக எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், இவர் எப்படியெல்லாம் என்னை பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் இவர் என்னை பராமரிக்கிறார், எப்படியெல்லாம் இவர் என்னை போஷிக்கிறார், எப்படியெல்லாம் இவர் என்னை கண்காணிக்கிறார், எப்படியெல்லாம் இவர் என்னை வழி நடத்துகிறார் என்ற ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், நான் தாழ்ச்சி அடையேன் என்று, நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அடுத்த வாரத்திலிருந்து 1ஆம் வசனம், சங்கீதம் 23 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனமாக நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எத்தனை பேர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்க? செவி கொடுப்பீங்களா? செவி கொடுப்பீங்களா? பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்காமல் போற ஆடுக்கு என்ன காத்திருக்குது என்பதை ஒவ்வொரு வாரமும் பார்க்க போறோம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வரும்போதெல்லாம் அதனால தெளிவா விளங்கிடும். மெய்ப்பனை விட்டு தூரமா போற ஆடுக்கு என்ன காத்திருக்குது? என்ன காத்திருக்குது? அங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்குது, சிறுத்தை காத்துக்கிட்டு இருக்குது தூக்கிட்டு போறதுக்கு, ஏற்கனவே ஓனாய் பார்த்துக்கிட்டு இருக்குது. மெய்ப்பனை விட்டு தூரமா போற ஆடுக்கு அங்க எவ்வளவு பெரிய ஆபத்துகள்லாம் காத்திருக்கு என்பதை குறித்து வருகிற வாரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஆடு, அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். 28 வாசித்து முடிப்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை. எல்லாம் 2 கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிசாசும் எந்த பொல்லாத மனிதனும் என்னை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எவனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன்? நல்ல சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கிறேன், நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறேன். அந்த பாதுகாப்பான இடம் எது? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம். கர்த்தர் சொல்றாரு, என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை ஒருவனும் ஒரு காலமும் பறித்துக் கொள்வது இல்லை. பாருங்க, சில ஆட்கள் இந்த உலகத்துல பண்றாங்க. என்ன பண்றாங்க? உங்களை ஒண்ணுமூலம் ஆக்குறதுக்கு போய் மந்திரவாதத்தை வைக்கிறான். உங்க குடும்பத்தை தரிசாக்கணும், ஒண்ணுமூலமாக்கணும், நாசமாக்கணும், ஒண்ணுமூலமாக்கி தெருவில் கொண்டு வந்து போடணும்னு சொல்லி பண்றதுக்காக பலவிதமான காரியத்தை மனுஷங்க செய்யறாங்க. பாருங்க, செய்வன புள்ளி சூனிய மந்திரவாதம் மருந்து என்னமோ பண்ற, தகுடு வேலை தாயத்தை வேலைன்றான், பயங்கரமான வேலைகளை செய்யறான். ஆனா ஒரு காரியத்தை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளணும். அது என்னன்னா, நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த செய்வனையோ பிள்ளிசுனியமோ என்னை அசைக்க முடியவே முடியாது. என்னை அசைக்க முடியவே அது அசைஞ்சு போயிடும். எது? அவன் மச்சானே செய்வன பிள்ளிசுனிய மந்திரவாதம் மருந்து வேலைகள்லாம் அது அசைஞ்சிடும். நான் அசைய மாட்டேன். ஏன்? நான் எங்க இருக்கிறேன்? கர்த்தருடைய நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். நான் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த பிசாசும் என்னை பறிக்க முடியவே முடியாது. நான் பாதுகாப்பான ஒரு இடத்துல என்ன செய்யறேன்? இருக்கிறேன். இதை இன்றைக்கு உள்ளத்துல வைப்போம், நம்முடைய உள்ளத்துல வைப்போம். இதோடு கூட இன்றைக்கு நான் வீட்டுக்கு செல்லுவோம். கர்த்தருடைய கரத்துல என்ன செய்யறேன்? நான் இருக்கிறேன். அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன்.
நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். அவர் என்னை மெதுவாய் நடத்துகிறார், அவர் என்னை போஷிக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை பராமரிக்கிறார், அவர் என்னை கண்காணிக்கிறார், அவர் என்னை தேற்றுகிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார். அவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும், எந்த மனுஷனும் எந்த பிசாசும் என்னை பறித்துக் கொள்ள முடியவே முடியாது. எல்லாம் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடருவோம். அடுத்த வாரத்திலே முதல் வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வசனத்தை அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர், நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீரே தேவனே. ஓ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என்னை அறிந்து வைத்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கும் பொழுதுதான் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல முடியும். இல்லை என்றால் சொல்ல முடியாது. தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து வைத்திருக்கும் பொழுதுதான் நான் தாழ்ச்சி அடையேன் என்று உங்களாலே தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் வாழுகிற இந்த யுகம் இது சபையின் யுகம் ஆண்டவரே. கல்வாரி பாடுகளுக்கு பிற்பாடு நான் வாழுகிறேன். 2ஆம் வருகைக்கு முன்னால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே இந்த காலத்திலே என்னை வைத்திருக்கிறீரே, அதற்காக உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான யுகம், இது கிருபையின் யுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இது கிருபையின் யுகம், இது சபையின் யுகம், இது பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய யுகத்திலே, சபையின் யுகத்திலே, கிருபையின் யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வாரி பாடுகளுக்கு பின்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் வருகைக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடையது. சுகம், பலன், ஆரோக்கியம், வல்லமை, வாழ்வு, வெற்றி, ஞானம், உயர்வு, ஐஸ்வர்யம் எல்லாமே இன்றைக்கு நம்முடையது, நம்முடையது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. கல்வாரி சிலுவையிலே என் எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறீர். என் நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறீர். என் வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்கிறீர். என் தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறீர் கர்த்தாவே. சுமந்து தீர்த்து இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே எனக்கு ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாவலை, தீர்க்காயுசை, நீடி ஆயுளை சம்பாதித்து வைத்திருக்கிறீர். இது இன்றைக்கு என்னுடையது. இதை இன்றைக்கு நான் எடுத்துக் கொள்கிறேன் விசுவாசத்தினாலே. இதை விசுவாசத்தினால் இன்றைக்கு நான் எடுத்துக் கொள்கிறேன் கர்த்தாவே. இது என்னுடையதாகட்டும், இது என்னுடையதாகட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது என்னுடையதாகட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நானே நல்ல மேய்ப்பன் சொன்னீரே ஆண்டவரே. நல்ல மேய்ப்பரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தீரே. இந்த உலகத்தில் இருக்கிறவரை யாரும் எனக்காக கடைசி சொற்றத்தை சிந்தல ஆண்டவரே. நீர் மாத்திரமே கடைசி சொற்றத்தை எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தினீர். என்னை மீட்பதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக, என்னை தூக்கி எடுப்பதற்காக, பாதாள குழியிலிருந்து, சாப குழியிலிருந்து, தரித்திர குழியிலிருந்து, வியாதி குழியிலிருந்து என்னை தூக்கி எடுப்பதற்காக நல்ல மேய்ப்பரே இந்த பூமியிலே எனக்காக அவதரித்தீர். என்னை தேடி வந்தீர். என்னை மீட்கும்படியாக, என்னை மீட்கும்படியாக தேடி வந்து என்னை உங்களுடைய தோள்ல போட்டு சந்தோஷப்பட்டீரே, மகிழ்ந்தீரே கர்த்தாவே. அதை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன், அதை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன் கர்த்தாவே. வாழ்நாள் முழுவதும் நீர் மாத்திரமே என்னுடைய மேய்ப்பராயிரும். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீர் தான் கர்த்தாவே என்னுடைய மேய்ப்பர். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீர் மாத்திரமே என்னுடைய மேய்ப்பர். இதை இன்றைக்கு என்னுடைய வாயத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நான் அறிக்கையாக சொல்றேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீர் தான் எனக்கு மேய்ப்பர். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்கு நீர் தான் மேய்ப்பர். நீர் என் மேய்ப்பராக இருக்கிற வரைக்கும் என் வாழ்நாள் குறைவே வராது, தாழ்ச்சியே வராது, குறைவே ஏற்படாது, இல்லாமையே வராது எனக்கு. ஏன்னா நீர் நல்ல மேய்ப்பர். நீர் ஏராளத்தின் தாராளத்தை உடைய மேய்ப்பர். நீருடைய மேய்ப்பராயிருமே கர்த்தாவே. நீருடைய மேய்ப்பராயிரும். நீருடைய ஆண்டவர் மாத்திரமல்ல, நீருடைய தேவன் மாத்திரமல்ல, நீருடைய தகப்பன் மாத்திரமல்ல, நீருடைய மேய்ப்பராக இருங்க கர்த்தாவே. நீருடைய மேய்ப்பனாக இரும். நான் உம்முடைய ஆடு ஆண்டவரே. நீர் என்னை பராமரியும், நீர் என்னை போஷியும், நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். வேடனுடைய கண்ணிக்கு
என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க தாவே. ஓ உங்க ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் தேவனே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீரே. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, நீரே நல்ல மேய்ப்பர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீரே, அதை இன்றைக்கு நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீரே எங்களுடைய மேய்ப்பராக இருங்க கர்த்தாவே. நாங்கள் உங்களுடைய ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை ஒருவனும் ஒரு காலமும் பறித்துக் கொள்வதில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற எல்லா ஆடுகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இவைகளை எந்த பிசாசும் பறித்துக் கொள்ள முடியாது என்று இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதுகாவலர்களுக்கு உண்டாகட்டும். நல்ல மேய்ப்பரே, இவர்கள் நீரே பாதுகாத்துக் கொள்ளும், இவர்கள் நீரே பராமரிங்க கர்த்தாவே. இவருடைய தேவைகள் எல்லாம் நீரே சந்தியும், இவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் இயேசு நாமத்தினாலே. அப்படி செய்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீரே இவர்களுக்கு மருந்தை போட்டு இவருடைய காயங்களை ஆற்றுகிறீர், எண்ணெயை பூசி இவருடைய காயங்களை ஆற்றுகிறீர் கர்த்தாவே. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாய் செய்கிறீர், அதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.